கடவுளே, முருகா, சண்முகா, வேலாயுதா, சாப்பிடுவா, வைகுண்ட வாசா, என் நிலைமை எப்படியா வரணும்? என் நிலைமை எப்படியா வரணும் சொல்லுவாங்க. அம்மா அம்மா, ஒத்த பிள்ளை பெத்தா உரியில சோறுவாங்க, 4 பிள்ளை பெத்தா நடு ரோட்ல சோறுவாங்க, நடு வீட்லயும் சோறுவாங்க, கட்சியில நடு ரோட்ல விட்டாமா என் பிள்ளை. பெரியவராயிர அழுவ வருது, அழுகுறாரு. பந்தா சிரிக்க மாட்டாரா? காலம் படிச்சது எப்படி பேசுங்க பாரு. அதான் நீனும் கூட சேர்ந்தாரு. ஏன் எங்களை திட்ட? உங்களுக்கு திருத்தவும் முடியாது. என்ன ஆச்சு பெரியவர் உங்களுக்கு? என் பெத்த பிள்ளையே எனக்கு விட்டு துவைச்சிட்டாமா. பெரியவராயா அது பெரியதா? உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. இந்த வார்த்தை மாரியாத்த சொல்ற மாதிரி இருக்குதும்மா. அந்த கடவுளே என்கிட்ட பேசுற மாதிரி இருக்குதும்மா. நீ இதெல்லாம் புதுசா நினைக்கிறியா? எல்லா கிழமையும் இப்படிதான் சீன் போடுவானுங்க, எல்லா கிழமையும் இப்படிதான் நடிப்பானுங்கடா. ஆமாண்டி, நீ என்ன கரெக்டா சொன்ன. எங்க வீட்டாண்ட ஒரு தாத்தா இருப்பாங்களா, இவங்களோட ரொம்ப ஆக்டிங் போடுவாங்கடி. ஆக்டிங்கெல்லாம் நாங்களாம் அசரவே மாட்டோம். வாய வச்சுன்னு கம்முன்னு இருக்க மாட்டீங்க. அவரு 5 பழகுறாரு, நெகல் பண்றீங்க. விடுமா விடுமா, குழந்தைங்களுக்கு இல்லாம தெரியும். விடுமா, என் பேர பிள்ளைங்க மாதிரி என் புள்ளையே வெளியே தேய்ச்சிட்டான். நான் என்னம்மா பண்ணுவேன்? என் தலைவெழுத்து மேலே நடுக்கட்டோமோ, என் தலைவெழுத்து மேலே நடுக்கட்டோமோ. வர்ற பச்சைக்கிளி ஒரே தலைவலிடா. அதாவது கடை திறந்த 12 மணிக்கெல்லாம் ஓடி போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டேன். வாங்கி 1 மணிக்குள்ள குவார்டரையே குடிச்சிட்டேன். 10 தூங்கி எழுந்துக்கிறேன். தலை பயங்கரமா பாரமாகுதுடா. இவ்வளோ தானே மாப்பிள்ள, இதுக்கே நீ கவலைப்படுற. வா போய் இன்னொரு குவார்டர் வாங்கி ஆளு கட்டி போடுவோம். கரெக்டான ஐடியாடா, நல்லா சொன்னடா நீ. பச்சைக்கிளியா, நம்ம ஒரு கஷ்டத்துல போயிருந்தா எதிரில் ஒரு கிழவன் கஷ்டத்துல வரான் பழகுதா. அவன் ஆயுதினா வரான் தெரியலையே, இருக்கேப்பா. ஏப்பா என்னப்பா ஆயுதுன்னு வரா? அம்மா கேட்குறேன். என் கதை பெரிய கதைப்பா, என் கதை பெரிய கதைப்பா. அம்மா, என் கதையை சொன்ன நீங்களும் எழுதுறீங்கப்பா 2 பேரும் சேர்ந்து. ஏ பச்சைக்கிளியே, இது பெரிய கதையாண்டா. இந்த கதையை கேட்டோம்னா அந்த கடையை மூட்டுருவான். ஆமா கரெக்ட் தான். நம்ம ஜாலியா இருக்கிற நேரத்துல இந்த கஷ்டத்தெல்லாம் வேற காதுல வாங்கி போட்டுக்கணுமா? தேவையா நம்மளுக்கு? ஐயா, நீங்க வேற யாருக்கிட்டனா போய் அதை சொல்லுங்க, நாங்க ஜாலியா இருக்கிறதுக்காக போறோம். உங்க கையை உங்க காலை நினைக்கிறேன். நீங்க ஊர்ல பெரிய மனுஷன், நீ எனக்கு ஒரு வழி பண்ணுங்க. இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லாதப்பா. நாங்க போறத ஜாலியா இருக்கிறதுக்கு தான். நீ சோக கதையெல்லாம் என்ன பண்றேன்னா, இந்த உக்காந்து இது மாதிரி கேள்வி முன்னு அதுங்கிட்ட போய் சொல்லு. அது கேட்டு நடக்கும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு வரைக்கும் சொல்லியிருந்தா கூட கேட்டு நடக்கும். நல்லதை செய்யுங்கப்பா. என் பையனோட கேட்டு நீங்க முடிவு பண்ணி நல்ல ஒற்றுமையா சேர்த்து விடுங்கப்பா என் குடும்பத்துக்கா. ஏ பச்சைக்கிளியா, இந்த ஆள் நடா சொன்னதே சொல்லிக்கிறேன். தலை ஏற்கனவே வெளியே இன்னும் தாட்சி ஆகுதுடா. ஆமா, இந்த ஆள் பேசுறது அப்படி சொன்னது சொல்லு பாடம் படிக்கிற மாதிரி படிச்சுங்கிறான். நம்ம போய் சரக்க போறத பார்க்கலான்னா அதுக்கும் விட மாட்டான். கரெக்டா சொன்னடா பச்சைக்கிளியே. ஏதோ சீரியல் பார்த்துட்டு வந்துட்டுக்கிறான். எல்லா சீரியலும் பாரு, மருமவளை மாமனார் கொடுமை பார்த்துது, மருமவ மாமனாரையும் மாமியாரும் கொடுமை பார்த்துது. இந்த மாதிரி சீரியல் ஏதோ பார்த்து வந்துட்டுக்கிறான். போய் பொண்ணிட்டு போனோம், அடிக்கிறதும் ஒதிக்கிறதும், அப்புறம் ஒழிச்சு கம்பெனில கட்டி வைக்கிறதும். நாடா இது? ஐயோ, அந்த மாதிரி தாண்டா ஏதோ பார்த்து வந்துட்டுக்கிறான். ஆமா, அது மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சொந்த கதையை சோக கதையை சொல்றேன்ப்பா நான். நீங்க என்ன சீரியல் கதையை சொல்றீங்கப்பா? சீரியல் கதையை பண்ண கேட்டேன் நான். என் சொந்த கதையை பெரிய கதையா இருக்குதுப்பா. உங்ககிட்ட அவன் குறைய சொன்னா நீ கேள்றா, எதிர்க்கிறா, என்ன மாட்டி விட்ற குடிக்கார நாய. குடிகார நாயா? பச்சைக்கிளி நடா இது? ஆமா, நான் சத்து ஆங்குறேன், நான் வந்து மாட்டி விடுறேன். டேய், அந்த கேள்வி பத்தியாடா எவ்வளவு பெரிய வாய. உன்ன போய் குடிக்கார நான் எந்த உன்ன சொன்னா என்ன சொன்னா 2 பேரும் நிக்கிறோம்ல. ஏ கேவி, ஓதனியனவே செத்து போடும். ஆனா கம்முனு ஓவரா பேசுது, சொல்லி வைடா. முன்னாடியே ஆய அடிக்கிறியா? நீ குண்டு, நாங்க கறி வண்டு. காதுக்குள்ள போனா காது கொய்யினாவும். எது காதுக்குள்ள போய் கையின் ஆக்கிடுவியா? ஒன்னு வச்சன்னு வச்சுக்கா, அந்த காதே இல்லாத போயிடும், தெரிஞ்சுக்கா. காது காணாம போயிடுமா? நீ குண்டாங்க, உட்காரு உட்காரு. மாப்பிள இரு மாப்பிள, தம் தூண்டு பீச்சாங்குட்டி மறைக்குது, அதுக்கு போய் பயந்துன்னு வர்றா. பயப்படுறா? அது எழுந்த போச்சா பாச்சா? என்ன பார்த்த கிண்டல தெரியுதா? நாளைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமை வரும்பா. நாளைக்கு உங்களுக்கு அந்த நிலைமை வரும். என்ன பார்த்து கேலி பண்றாதீங்கப்பா. ஏம்பா நிறுத்து. டேய், இந்த ஆள் தொல்லை தாங்க முடியல, சாவு மேல சாபம் விட்டுக்கிறான்.
இவன் பிரச்சனை நான் தான் கேட்டு தீர்த்து வச்சுட்டு போயிடலாம்டா. இல்லை நம்மள ஜாலியாக இருக்க கூட விட மாட்டான்டா. பெரியவரா உன் பிரச்சனை தான் என்னன்னு கரெக்டாக சொல்று. அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஹைகோர்ட்டு ஜட்ஜி அப்புறம் தீர்த்து வச்சிருவாரு. பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா நாமளே தீர்த்து வச்சிடலாம். தெரிஞ்சுக்கோ. ஆயா கேள்விவா அறியாத புள்ள தலையே நடிச்சு போய் கலங்குது. அப்படி சொல்றீ போயா கழுத்து பையா. மாப்பிள்ள இந்த கேள்விக்கு தான் வாய் பேசுன்னு பார்த்தா இதுக்கு பின்னால உட்காந்து மாதிரி பசங்க அதுக்கும் மேல இருக்குதுங்கடா. இதுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. இந்த ஆள் பிரச்சனை என்னன்னு கேட்டு தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போவோம். ஏன்பா உன் பிரச்சனை சொல்லுப்பா, நாங்க தீர்த்து வச்சுட்டாவது போறோம். என் மருமவன் என் பேர பிள்ளைங்க எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாமனாரை தான் என் மருமவன் வெளியே அனுப்பிட்டாயா. பாத்தியாடா பச்சைக்கிளே, அவன் தங்கறதுக்கு வீடு இல்லைன்னு அலையிறான். இவனுக்கு தங்க வீடு வேணுமா? தங்கம் விற்கிற வேலைக்கு தங்க வீடு எவன்டா கட்டி தருவான்? ஆமா ஆமா பையன்றியா? உன் பையன் பேர் என்னதுப்பா? நான் வேலை செய்கிற வரைக்கும் நல்லா பார்த்துருந்தாங்கப்பா. நான் வேலை செய்து சம்பளத்தை எடுத்து வீட்டில் கொடுப்பேன். எனக்கு நல்ல வேலை வழி சோறு போட்டுருந்தாங்கப்பா. இப்போ என் பிள்ளை என்ன கவனிக்கலப்பா, என்ன கவனிக்கல. இப்போ கூட கோயிலில் சோறு துண்டு வந்தம்மா, இந்த அன்னதானம் சாப்பிட்டு வந்தம்மா என் வயிற்றை கழுவின்னு வந்து. கட்டையனை பற்றியும் எங்களுக்கு தெரியும், அவங்க சம்சாரத்தை பற்றியும் எங்களுக்கு தெரியும். 2 பேருமே தங்கத்தின் தங்கம். போதுமா? அவங்கள பற்றி எங்ககிட்ட வந்து குறை சொல்லுங்கிறியா? யோ நீ எத்தனை நாள் எங்கேயா இருந்த? எங்கே இருந்த சொல்லு, நாங்கள் உங்களை பார்த்ததே கிடையாது. பா என்னை பார்த்துருக்க முடியாதுப்பா. அம்பத்தூர் எஸ்டேட் பக்கம் தான்ப்பா நான் வாட்ச்மேன் வேலை செய்திருந்தேன். நான் வரமாட்டேன்ப்பா, இங்கெல்லாம் வரமாட்டேன்ப்பா. வரலன்னா எப்போனா நல்லது கெட்ட தீபாவளிக்கு தான்ப்பா வருவேன். கட்டையனை பற்றி கெட்டவனு ஊர் ஃபுல்லாக சொல்லணும் வரியா? இப்படி தான் கட்டையனை பற்றி எங்களுக்கு தெரியும். நீ வா, நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். வாப்பா. தீர்த்து வச்சிருவாரு. போயிட்டு வந்து உன் கதையை முடிக்கிறேன். கட்டையா கட்டையா, ஓ கட்டையா. யாரு? என்னப்பா என்னை பார்த்து தொடர்பு கொண்டு ஏம்பா அவங்க தொடர்பு கட்டில் அடிக்கிற ஆள்லாம் கிடையாது. வாசலை பெருக்கிறதுக்கு எத்தாந்துக்கிறாங்க. நீ இதை பாரு, ரொம்ப பண்ற. நீ சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா ஓவரா பண்ணிக்கிற. பாப்பா இதே மாதிரி தான் பண்றாரு. நான் இவரு பாருங்க, வாசல் பெறதுக்காக தொடப்ப எடுத்துன்னு வந்தேன். அன்பா நான் அவர் அடிக்க எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. நாய் அடிக்க லைட்டாக கல் எடுத்தாலும் என்ன அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. எல்லாமே இப்படி தானே புரிஞ்சுக்கிறாரு அவர் தப்பா. ஏம்பா பாத்தியா எவ்வளவு தங்கமான பொண்ணாகுது. அத்தை போய் தப்பா பேசுனீங்க நீ. ஏமா கட்டையா எங்கம்மா? அவர் வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போயிருக்கிறாரு. வரதுக்கு 2 நாள் ஆகும். சொல்லுங்க, பண்ண விஷயம். அது ஒன்றும் இல்லைம்மா, உன்னை பற்றியும் உங்கள் வீட்டுக்காரனை பற்றியும் இந்த தெரு ஃபுல்லாக தப்பாக சொல்லின்னு வராரு. அதுக்கப்புறம் எங்கள் கிட்ட வந்து சொன்னார், எங்களுக்கு தெரியும்டா கட்டையனை பற்றி, நீ வாப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்துக்கிறோம்மா. அப்படின்னு தப்பா சொன்னாரு. சோறு போட மாட்டீங்களாம், தங்கறதுக்கு வீடு கொடுக்க மாட்டீங்களாம், அதை தான் ஒரு குறையா சொல்லு தெரியுறாரு இவரு. பாருங்க, நாங்களே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போதான் பாருங்க இடம் வாங்கி பேஸ்மெண்ட்டை போட்டுக்கிறோம். அது கட்டி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அவங்க அண்ணன் வீட்டில் இருங்கன்னு சொன்னார். இதை இந்த மாதிரி இவர் தப்பாக புரிஞ்சுட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க எல்லாருக்கிட்டையும் குறை சொல்லிக்கினே, சாப்பாடு போடல அது இதுன்னு அழுது புலம்பிக்கினே எங்களுக்கு இல்லாத கெட்ட பேரை உண்டு பண்ணிக்கிறாரு. என்னம்மா சொல்ற? நம்மளாம் வந்து பாருங்க, அந்த வீட்டில் ஒரு ரூம் தரம்லாம் சொல்லிக்கிறோம். அதுங்காட்டி ஊர் ஃபுல்லாக இவங்க தப்பா சொல்லி வச்சுறாரு. வாங்க வந்து பாருங்க. பெரிய மச்சினையா நீ? இந்த மாதிரி தங்கமான பொண்ணு யாருக்குன்னா மருமகளை அமைமையா? இதை போய் போற சொல்றீங்கய்யா? நயா மனுஷன் நீ. வாயா பாருங்கம்மா, இப்போதான் பேஸ் மட்டுமே போட்டுக்கிறோம். அதுங்காட்டி இவர் ஊர் ஃபுல்லாக என்னென்னவோ சொல்லின்னு இதுலேயே ஒரு ரூம் தரணும்னு சொல்லிக்கிறோம். இல்லை மேலே கூட கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாரு. அது வரைக்கும் இப்போ அவங்க அண்ணன் வீட்டு இருக்கு சொந்தக்கு தான் இவ்வளோ பெரிய குறை எங்களுக்கு. என் பிள்ளை எனக்காக வீடு கட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கலையா. பாருங்க ஐயா, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் புத்தி பேதளிச்சு போய் இஷ்டத்துக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணுறீங்க பிள்ளைங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும். இந்த மாதிரி பண்ணாக்கா எந்த பொண்ணுங்களும் சரியாகவே இருக்காது ஐயா. ஏன்யா பிள்ளைங்க பேரை கெடுக்குறீங்க? உங்களால் தான் பல பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க கூட கெட்ட பிள்ளைங்களா மாறுது. வேணாயா, வேணாம். போ உள்ளே போ, அந்த வராண்டாவில் வீடு கட்டுற வரைக்கும் படுத்துன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரூம் தரேன்றாங்க. அப்படி போயிடு. எப்படி ஐயா என் புள்ள முகத்துலையும் மர்ம முழிப்பேன், அவங்க முகத்துல எப்படி ஐயா முழிப்பேன் நான்? முதுகு காட்டின்னு போயிடு. பேசுறான் பாரு. அப்படி போயா, உள்ள போ, உள்ள போ. ஏம்மா உள்ளே இருக்கட்டும்மா, வராண்டாவிலே இருக்கட்டும். நீங்கள் வீடு கட்டணுன்னே ரூம் தரேன்னு சொன்னீங்களா, அவர் ரூம் தாங்க. நான் லைட்டாக தான்டா தலைவலிக்குதுன்னு வந்தேன். இந்த ஆள் புல் தலைவலியை உண்டு பண்ணிட்டான்டா. புல் வாங்குகிறோம்,
உள்ள போடுறோம் டைட் ஆகுறோம் போதுமா வா போலாம்